வர ஜூலை 27 ஸ்டார்ட் ஆக போற ஸ்ரீலங்கா தொடருக்கு தான் ரசிகர்கள் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல T20 அணிக்கு சூரியகுமார் யாதவ கேப்டனா நியமிச்சது தான் பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஹார்திக் பாண்டியா T20 போட்டிகளில் விளையாட போறேன்னு சொல்லியிருந்தாலும் 50 ஓவர் போட்டிகளில் என்னோட தனிப்பட்ட காரணங்களால என்னால விளையாட முடியாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. சோ அதனால அவர் ஒன் டே அணியில இல்ல. கடைசியா நடந்த 50 ஓவர் உலக கோப்பையில பங்களாதேஷ்க்கு எதிராக அவர் காயத்தினால அடிபட்டு வெளியே இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கப்புறமா அவர் இது வரைக்கும் ஒரு நாள் போட்டியில கூட பங்கேற்கலன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ஹார்திக் பாண்டியா எப்போ ஒரு நாள் போட்டிகளில் திரும்பி பங்கேற்பார்னு அவரோட ரசிகர்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு விடை கிடைச்சிருக்கு. இப்ப இதை பத்தி BCCI-யோட நிர்வாகி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன் டே கிரிக்கெட்ல ஹார்திக் பாண்டியா ஃபுல்லா 10 ஓவர் போலிங் போறத பார்க்க காத்துக்கிட்டு இருக்கதா தேர்வு குழு கூட்டத்தில் கௌதம் கம்பீர் சொன்னதா சொல்லியிருக்காரு. சோ இப்ப ஹார்திக் பாண்டியா ஒன் டே கிரிக்கெட்டுக்கு வரணும்னா லோக்கல்ல நடக்கிற ஏதாவது ஒரு ஒன் டே மேட்ச்ல போய் 10 ஓவர் போலிங் போட்டு அது கௌதம் கம்பீரை பார்க்க வைக்கணும். அப்படி அவரால் 10 ஓவர் போலிங் போட முடிஞ்சதுன்னா கண்டிப்பா அவர் இந்திய ஒன் டே அணியில இடம்பெறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆல்ரெடி அடி வாங்கிட்டு இருக்கிற ஹார்திக் பாண்டியா கௌதம் கம்பீர் வச்சு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றாரான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம்.